வர்றார். கலக்கத்தை உண்டு பண்ணும் முனிவர். யாருங்க அவரு? அப்படி சொல்லுங்க. நம்மளாம் நாரதர் தானுங்க. நாரதர் வேலையை பல நேரங்கள் நம்ம பாக்குறோம். இல்ல அவங்க சொன்னதுக்காக சொல்ல, நம்ம எல்லாருமே நாரதர்னு சொல்றேன் நான். உண்டுமா இல்லைங்களா? நாரதருடைய கழகம் நன்மையில முடியும். அதனால நாரதர். சூழ்நிலை நாரதர். சூழ்நிலை நாரதர். கண்டிப்பா நாரதர் இல்லைங்களா? ஒருத்தருமே நல்லதே பண்ண மாட்டீங்களா? பண்ணுவீங்க இல்லையா? அதுங்க நம்ம போய் ஒண்ணுமில்ல, நம்ம சொந்தத்துக்கே ஒரு நல்லது பண்ணுவோங்க. கடைசியா எப்படிங்க நம்ம தலையிலேயே வந்து விழுகும். உங்களாலதான் அப்படின்னு. அதுதான் கடைசியா அவங்களுக்கு நல்லதா தான் நடந்திருக்கு. போனா போது பையனுக்கு ரொம்ப நாளா பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லி தானாதி ஒன்றை கொடுத்து வருவாங்க, மாட்டிக்குவாங்க. நாளைக்கு புருஷன் முன்னாடி சண்டைன்னு நாம தான் மாட்டுவோம். அந்த மாதிரி இப்ப நாரதர் வர்றாருங்க. வந்து வள்ளிக்கிட்ட தானாதி வேலையை தான் பார்க்க வர்றாரு. வள்ளியுடைய அழகை பார்த்து, ஆஹா வள்ளியுடைய அழகோ அழகு, பேரழகுங்க நம்மள மாதிரி. அப்படிப்பட்ட அழகை பார்த்த உடனே இந்த பிள்ளை யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணும் இல்லைங்களா? நம்மளுக்கே தோணும், நாரதருக்கு தோணுது. இந்த அழகுக்கு தகுந்த ஜோடி யாருன்னு பார்த்தா முருகர் தான். அந்த முருகபெருமானுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும் இந்த பொண்ணை அப்படின்னு சொல்லி அப்படியே போய் பேச்சு கொடுக்குறாரு. காட்டை கிளி முடுக்கிற பிள்ளைங்களை போய் பேச்சு கொடுக்குறாரு. எப்படி பேசுறாரு, வள்ளி சம்மதிக்கிறாளா இல்லையா அப்படிங்கிறதையெல்லாம் இந்த பாடல் முடிஞ்சு பார்ப்போம். செய்தார் தான்